அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்னப்பா ப்ரோமோலாம் பயங்கர தடபுடலாக போட்டிருக்காங்க போல இருக்கே, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ போடுறேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் வேலைங்க, அதனால நேற்று நம்மளால வீடியோ போட முடியல. இந்த ப்ரோமோ என்னெல்லாம் காட்டியிருக்கான், என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு என்ன நடக்குது பிக் பாஸ்ல அப்படிங்கிறது புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வீடியோ கூட போகலாம். பிக் பாஸ் கார்னி விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா ஒன்று கொண்டாட போறாங்க. எனக்கு சத்தியமா புரியவே இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. எனக்கு இந்த கார்னி விழா அப்படின்ற ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்ததுலேருந்து எனக்கு புரியல. அதுக்கப்புறமா தான் நமக்கு புரிய வருது, பிக் பாஸ் ஆரம்பிச்சு இது 10வது சீசன் அப்படிங்கிறதுனால 10 இயர் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க பிக் பாஸ் சார்பாக. ஸோ அதுதான் கார்னி விழா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சேனல் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ இந்த செகண்ட்ல முடிஞ்சிருச்சா இல்லையானு எனக்கு தெரில. நான் அதை ஃபாலோ பண்ணல, நான் பார்க்கல. முடிஞ்சிருச்சா ஹாட் ஸ்டார்ல, டிஸ்னி ஹாட் ஸ்டார், டிஸ்னியா ஜியோக்கு மாறிடுச்சுல, முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்கல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காமன் மேன் ஷோ ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடக்க போகுது. இன்னைக்கு 8ஆம் தேதி, இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போகுது. ஆகஸ்ட் 16ல இருந்து திங்கள் டு வெள்ளி 10 மணிக்கு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சனி ஞாயிறு 5 மணிலேருந்தே போடுறாங்களாம். என்ன கணக்குன்னு தெரில. இது எவ்வளோ நாள் நடக்க போகுது, எவ்வளோ மணி நேரம் நடக்க போகுது, சேனல்ல போடுவானா இல்லை ஹாட் ஸ்டார்ல போடுவானா, அதுவும் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரில. ஒரு பக்கம் இந்த காமன் மேன் ஷோல யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னமும் நமக்குள்ள இருக்குது இல்லையா? ஏன்னா போன வீடியோல நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அங்கேயும் ரெக்கமெண்டேஷன்ல தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது முன்னாள் இந்நாள் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது மெயின் கண்டஸ்டன்ட்டை என்ன ஃபார்மேட்ல எடுக்கிறாங்களோ அதே ஃபார்மேட்ல தான் இந்த காமன் மேன் ஷோக்குமே எடுத்திருக்கிறாங்க. விஜய் டிவி ஆர்டிஸ்டோடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்க. இதுதான் காமன் மேன். காமன் மேன்னா யாருக்கும் தெரியாத, பரிச்சயமே இல்லாத, ரேண்டமா மக்கள் மத்தியில செலெக்ஷன் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? சேனல்ல ஒர்க் பண்றவங்க, சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கவங்க, டைரக்டர்ஸா இருக்கவங்க, அதுக்கப்புறமா ஷோல இப்ப இந்த விஜய் டிவி ஃபேஸா இருக்கிறவங்க, இவங்களுக்கு தெரிந்தவர்கள், பிக் பாஸ் ஷோல ஏற்கனவே கலந்துகிட்ட கண்டஸ்டன்ஸ்க்கு தெரிந்தவர்கள், அதன் மூலமாக ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த காமன் மேன் ஷோக்கே போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இப்ப வந்திருக்குது. அப்ப இதுல எங்க ஒரு காமன் மேனுக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கும்? இப்ப ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து ஒரு நபர் இந்த ஷோக்கு அப்ளை பண்ணியிருக்காரு ஆன்லைன் அப்படின்னா, அவருக்கு சேனல் சைட்லயும் யாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டா? எந்த விதமான தொடர்புமே இல்லாத ஒரு நபர் கூட இதுக்கு அப்ளை செய்திருக்கலாம். அவங்களே இவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்களா, செலக்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. யாராச்சும் தெரிந்தவர்களா இருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா இவங்களால சேனலுக்கு இந்த ஷோக்கு எதனா கிடைக்கும் அப்படின்னு இருந்தா நீங்க செலக்ட் ஆவீங்க. மற்றபடி காமன் மேன் அப்படின்ற பொதுவான மக்கள் மத்தியில இருந்து செலக்ட் செய்யப்பட்ட ஆட்கள் வர வாய்ப்பில்லை அப்படின்னா பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 16ஆம் தேதி அது தெரிஞ்சிடும். ஒரு ப்ரோமோ விட்டாங்க இந்த காமன் மேன் ஷோக்கு, நல்லா இருந்துச்சு. ராஜு, ஆரி, அப்புறமா ஓவியா வச்சு ஒரு ப்ரோமோ விட்டாங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்து ஏஐல ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, சத்தியமா அதை தாங்கிக்கவே முடியல. போன வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பேசி கதறி இருந்தோம். ஏஐ யூஸ் பண்ணி இவ்வளோ மட்டமான ஒரு ப்ரோமோ அதாவது டைம் பாஸுக்கு ஒரு ப்ரோமோ போட்ட மாதிரி இருந்துச்சு அது. ஆனா இது 2 ப்ரோமோவையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 10க்கான ஒரு காமன் மேன் ஷோக்கு விஜய் சேதுபதி ஒரு ப்ரோமோ பண்ணாரு, அது நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ இந்த கார்னி விழாவுக்கான அந்த ஒரு ப்ரோமோ அமைஞ்சிருக்கு. செமையா இருக்குது ப்ரோமோ, உண்மையாலுமே சொல்றேன், மனசார சொல்றேன், அந்த ப்ரோமோ நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் கிளீன் ஷேவ்ல வராப்புல. அதாவது சீசன் 8 அவர் ரிவ்யூ பண்ணும்போது, ஹோஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வீக் இப்படி தான் வந்தார். மீச தாடையெல்லாம் எடுத்துட்டு நல்லா முழு கட்டின்னு முழன்னு வந்தாப்புல. அதே கெட்டப்ல வந்திருக்கிறாரு. இது படத்துக்கான கெட்டப்பா இல்ல ஷோக்காகவே மீச தாடியெல்லாம் எடுத்துட்டு வந்தாரா அப்படிங்கிறது தெரியல. பயங்கரமான ஒரு செட்டு, ஒரு திருவிழா. இது கார்னி விழா தானே, அதுக்கு ஏற்றாற் போல செட்டு அமைக்கப்பட்டு பலவிதமான மனிதர்கள், டான்சர்ஸ், அது இதுன்னு சொல்லி நிறைய பேரை போட்டு நல்ல ஒரு சாங் எழுதி விஜய் சேதுபதியை நல்லா டான்ஸ் ஆட வச்சிருக்கிறாங்க. ஒரு 1.5 நிமிடத்துக்கு இந்த ப்ரோமோ வருது. இதுல நிறைய விஷயங்கள் அந்த சாங்லேயே சொல்லியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்று ப்ரோமோக்காக மக்கள் வெயிட் பண்ணுறது பழக்கம். 3 ப்ரோமோ போடுவாங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஒரு ப்ரோமோ வரும், அதுக்கப்புறமா 3 மணிக்கு ஒரு ப்ரோமோ வரும், 6 மணிக்கு ஒரு ப்ரோமோ வரும். சில சமயங்களில்
கண்டென்ட் ஹெவியா இருக்குது அப்படின்னா வந்து 1 ஹவருக்கு ஒரு ப்ரோமோலாம் போட்டதெல்லாம் உண்டு. ஒரு நாளைக்கு 6-7 ப்ரோமோ போட்ட வரலாறுலாம் உண்டு. விஜய் சேதுபதியோட எபிசோட்ல போன சீசன்லலாம் வந்து ஒரு வாட்டி இந்த திவாகர் பிரச்சனைக்கு தான் நினைக்கிறேன் 7 ப்ரோமோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இருந்தா. ஸோ அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ப்ரோமோக்காகவே மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரோமோலயே நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிடும். ப்ரோமோ வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம் இன்னைக்கு ஷோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை வருதோ அதை வந்து ப்ரோமோல காட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கேமுக்குள்ள போறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கும். யார் வந்து அடிக்கடி அதிகப்படியான ப்ரோமோக்களை இடம்பெறாங்களோ அவங்க வந்து மக்கள் மத்தியில நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காகவே நிறைய வந்து கண்டென்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க, ப்ரோமோல வரணும் எப்படியாச்சும் அப்படின்லாம். நம்ம திவாகர் மாதிரி, திவாகர் இருக்கிற வரைக்கும் எல்லா ப்ரோமோலும் திவாகர் போன வரைக்கும் எல்லா ப்ரோமோலையும் பார்வதி கமருதி. இவங்க 2 பேர் வேற ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமா. கலாட்டால வந்து ஏதோ அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க பார்வதிக்கு. கலாட்டால ஏற்கனவே பார்வதி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது வேற கதை. அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க, கமருதனை சேர்த்து வர வச்சிருக்காங்க. அங்கே 2 பேருக்கும் மாலைலாம் மாற்றிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த ஒரு காமெடி ஒன்று போய்கிட்டு இருக்கு பார்வதி கமருதனை வச்சு. ஆனால் ஓகே, ஏதோ ஷோக்குள்ள அவங்க லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு காஜி பண்ணி சுற்றிட்டு இருந்தாலும் வெளியில போயும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம பாராட்டலாம். ஷோக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணாம நல்லபடியாக அந்த ரிலேஷன்ஷிப் போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுதல். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது அதை பார்ப்போம். அது ஸோ ப்ரோமோ அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த இந்த ப்ரோமோலேயே அதை வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரோமோக்காக மக்கள் காத்திருக்கிறது ஒன்று. அதுக்கப்புறமா 24/7 வந்து இந்த ஷோவை பார்த்து டேட்டாலாம் காலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். கரெக்டு. நிறைய பேர் வீட்டில் ஒய்ஃபை இருக்கும், சில பேர் வீட்டில் ஒய்ஃபை இருக்காது. அவங்களாம் வந்து 24 hours பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எனக்கெல்லாம் வந்து நான் 2 GB போட்டிருக்கேன், வீட்டில் வந்து நெட் இல்லை. இப்போ ஒரு 2 மணி நேரத்தில் இந்த 2 GB காலியாக போயிடுது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்கிறானுங்க. அப்போ பிக் பாஸ் டைம்லலாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வைஃபை போட்டு தான் ஆகணும். அது ஒரு பிரச்சனை, பெரும் பிரச்சனை, நெட்டுக்கான பிரச்சனை. அடுத்து சண்டைகள், கேஸ் லைட்டிங்கான சுச்சுவேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறது ஈவினிங் டைமில். ஏன்னா ஈவினிங் டைமில் தான் அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சு சண்டை வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே காட்டி அழகாக வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காங்க. விஜய் சேதுபதியுடைய டான்ஸ் நல்லா இருக்கு, விஜய் சேதுபதியுடைய காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்கு. முக்கியமான விஷயம் ஐ லோகோ. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஐ லோகோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ரோமோலியே. சீசன் 10க்கான ஐ லோகோ நல்லா தான் இருக்கு. 2 கண்ணு ஒன்றா சேர்ந்த மாதிரி, ஒரு பக்கம் 1, ஒரு பக்கம் சைபர். ஸோ சீசன் 10க்கான ஐ லோகோவும் இந்த ப்ரோமோவோட சேர்த்தே காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த ப்ரோமோ பார்த்த வரைக்குமே நல்லா தான் பிரம்மாண்டமாக எடுத்துருக்கிறாங்க. பட் இதை வச்சு நம்ம ஷோ எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இனிய வரைக்கும் இப்போ வரைக்குமே இந்த கார்னி விழா அப்படின்னு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எதனா பெருசாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ண போறாங்களா, இல்லை லான்ச் அன்னைக்கு இந்த கார்னி விழா மாதிரி பண்ண போறாங்களா, இல்ல முன்னாடியே கார்னி விழான்னு சொல்லி தனியா அதெல்லாம் வந்து ஷோ பண்ண போறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது எனக்கு. என்னைக்கு ஆரம்பிக்க போறாங்க பிக் பாஸ் சீசன் 10ன்னு ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம காமன் மேன் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 16ஆம் தேதி. அது முடிஞ்சிட்ட பிறகுதான் ஆரம்பிப்பாங்க. செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறாங்களா இல்லை அக்டோபரில் ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. எனக்கு தெரிஞ்சு இது சீசன் 10 அப்படிங்கிறதுனால 10ஆம் மாதம் ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனால் 10ஆம் மாதம் ஆரம்பிச்சாங்கன்னா ஹைப் ரொம்ப அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே செப்டம்பர் எண்டில் ஆரம்பிச்சிருவாங்க. செப்டம்பர் 20க்கு மேலே வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் சீசன் 10 நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 10ஆம் மாதம் சீசன் 10க்கு ஏற்ற மாதிரி 10ஆம் மாதம்லாம் ஆரம்பிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ஸோ பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து இந்த ப்ரோமோக்கான விஷயங்கள். இந்த ப்ரோமோ எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்க்கலன்னா போய் பாருங்கள். நிஜமாவே நல்லா தான் இருக்குது. நல்ல சாங் நல்லா இருக்குங்க. அவ்வளோதான், பார்க்கலாம். டீசெண்டாக இருக்குது ப்ரோமோ பார்த்துட்டு இந்த வீடியோவும் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் ஆரம்பித்த பிறகு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து பிக் பாஸ் அப்டேட் எல்லாமே வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட் அரவிந்த் டாக்ஸ்க்கு எப்பயுமே தேவை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ட்ராப்பில் போய்கிட்டு இருக்கு, வியூஸ்லாம் ரொம்ப ட்ராப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்குற மக்கள் வந்து ஒரு லைக்கை மட்டும் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.